அப்பா, என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்டீங்க? சொல்லுங்கள். பசங்கள எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. இது அப்புறம் என்னால் வேலை செய்ய முடியாது. நான் இதுக்கு அப்புறம் காசி ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் என்னுடைய கடமைகளை முடித்து விட்டு வருகிறேன். அதனால் எனக்கு சொந்தமான 4 மாடுகள் 2 விவசாயம் இடம் இருவரும் சரிசமமாக பிரித்து தாரோம். நீங்கள் அதை வைத்து முன்னேற வேண்டும். நான் கிளம்புகிறேன். தம்பி, அப்பா சொன்னது கேட்டிய? 4 மாடுகள் உனக்கு 2, எனக்கு 2 விவசாயம் நிலம் 2, உனக்கு 1, எனக்கு 1 சரிசமமாக பிரிந்து கொள்ளலாம். அண்ணா, நான் ஒரு யோசனை சொல்லுறேன். எதுக்காக இதை பிரிங்கணும்? வரும் லாபத்தை 2 பாதியாக பிரித்து கொள்வோம். அப்படியா? சரி, யோசித்து காலையில் சொல்லுறேன். அப்பாடா, வயிறு முட்டை சாப்பிட்டச்சு. நல்ல ஒரு துக்கத்தை போட வேண்டியது தான். என்ன நண்பா, என்ன யோசனை? என்கிட்ட சொல்லு. ஒன்னும் இல்லை. ஏன் அப்பா, மாடு இடம் இவை சரிபாதியாக பிரித்து தந்தார். ஆனால் என்னுடைய தம்பி இதனை பிரிக்க வேண்டாம், இதனால் வரும் லாபத்தை இருவரும் பிரிந்து கொள்வோம் என்றான். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். பிறகு நீதான் கஷ்டப்படுவா. என்ன சொல்லுற? தெளிவாக சொல்லு. ஆமா, இப்போது உனக்கு 2 மாடுகள் சொந்தம் என்றால் அதை நன்றாக உணவு போட்டு வளர்ப்பாய். அதனுடன் உனது தம்பி மாடும் கூடவே இருக்கும். அதுவும் உன்னுடைய மாட்டின் உணவையும் சோத்து உண்ணும். அதனால் உனக்கு என்ன லாபம்? உன்னுடைய தம்பிக்கு தான் லாபம். ஆதலால் நீ உனது பாங்கு விட்டு விடாதே. அதுவும் சரிதான் நண்பா. என்னுடைய பாங்கு சரியாக பிரித்து வாங்கிட்டு வந்துட்டரன். தம்பி, நேத்து நீ சொன்ன பாத்தி யோசித்து பார்த்தோம். சரியாக வாரது. நீ உனது பாங்கை எடுத்துக்க, நான் எனது பாங்குடன் சொல்கிறேன். சரிங்க அண்ணா, எனக்கு தோணியதை சொன்னேன். உங்களுடைய இஷ்டம், நான் போகிறேன். என்ன நண்பா, சொன்ன மாதிரி தானியாக பிரித்து வந்துட்டா நல்லது. இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போற? அதுவா, இந்த மாட்டை நன்றாக வளர்த்து பால் கறந்து வியாபாரம் செய்யலாம் இருக்கேன். நீ பால் கறந்து வியாபாரம் செய்தால் உனக்கு என்ன வருமானம் வரும்? அதனால் நான் சொல்லுறது போல் கேட்டால் நல்ல வருமானம் வரும். சரி, சொல்லு, கேட்போம். நம்ம ஊர்ல கிராமத்து வங்கி ஒன்று இருக்கு. அவர்களிடம் என்னிடம் மாடுகள் இருக்கு. அதை வைத்து எனக்கு கடன் தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் 2 லட்சம் வரை தருவார்கள். அதனை வட்டிக்கு விட்டால் வட்டி மட்டும் ஒரு தொகை வரும். அதனை எடுத்து வங்கி கணக்கு கட்டினால் வங்கி கடன் திந்துவிடும். உனக்கு 2 லட்சம் கையில் இருக்கும். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு. சரி, நாளைக்கு காலையில் அந்த வங்கியில் போய் விசாரிப்போம். அண்ணா, 5 லிட்டர் பால் ஊத்தியாச்சி, கணக்குல வச்சுக்கோங்க. சரிப்பா தம்பி. அண்ணா, ஒரு டீ. ஆமா தம்பி, நீங்க எந்த ஊர்? தினமும் உங்களை இங்க பார்க்கிறேன். நான் இங்கே பாக்கம் தான், வடக்கு பட்டி ஊர்ல தான் இருக்க சார். ஐயோ, அதுவே 15 கிலோமீட்டர் தூரம். எப்படி தினமும் காலையில் விடிச்சதும் வரீங்க? சார், எனக்கு 2 மாடுகள் இருக்கு. அது காலையில் பால் கறந்து கடையில் ஊர்த்தி செல்லுவேன். ஓ, அப்படியா? சரி, என்னுடைய அலுவலகம் பாக்கத்தில் தான் இருக்கு. நீங்க அவசியம் அங்கு வந்து என்னை பாருங்கள். காலை வணக்கம் சார். வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம்? உள்ளே வாருங்கள். வாங்க, உட்காருங்க. இல்லை, வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். சொல்லுங்க. நான் உங்களை எதற்காக வார சொன்ன தெரியுமா? தெரியுது, ஆனால் என் மனதுக்கு காலையில் உங்களை பார்த்தால் ஒரு நல்லது நடக்கும் என தோன்றியது. நான் உங்களது கடுமையான உழைப்பு பார்த்தேன். நீங்கள் 2 மாடுகள் வைத்து 15 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்த போவது நான் தினமும் பார்த்தோன். உங்களது உழைப்பு உதவும் வகையில் நான் உங்களுக்கு உதவுகிறேன். நான் உங்களுக்கு 5 மாடுகள் வாங்க வங்கியில் பணம் எடுத்து தரோன். நீங்க மாதம் வரும் லாபத்தை பாதி பணத்தை வங்கியில் கட்டினால் மாடுகள் உங்களுக்கு சொந்தமாகும். இதனால் நீங்களும் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு போவீர்கள். ரொம்ப நன்றி சார். எனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஏனாது முன்னேற்றத்துக்கு. நண்பன், உன்னுடைய பேச்சை கேட்டு இங்கு வந்தேன். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை கட்டினா பணம் தாராவில்லை என்றால் உன்னை தான் கேட்பேன். கவலையை விடு, எப்படியாவது பணம் வாங்கிடலாம். அண்ணா, எப்படி இருக்கீங்க? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். பாரு நண்பா, உன்னுடைய தம்பியும் நம்மை போல யோசித்து காலையில் சீக்கிரமாக வந்து வேலையை முடித்து நம்மை பார்த்து பேசிட்டு சமாளித்து போயிடான்.
ஆமாம், நீ சொன்னது போல அவன் இருக்கிறான். நான் பணம் வாங்கிட்டு அவன் முன் பணக்காரனாக ஆகா போகிறேன். சார் உள்ளே வரலாமா? வாங்க சார், இவரை என்னுடைய நண்பர். இவர் 2 மாடுகள் வேத்து பணம் வாங்க வந்திருக்காரு. நீங்கள் தான் உதவணும் சார். சரி, அவருக்கு தானே என் நீங்க கேக்குறீங்க, அவர் பேச மாட்டாரா? இல்லை சார், மன்னிச்சுடுங்க, எனக்கு தான் பணம் வேண்டும். எதுக்காக பணம் வேண்டும்? நீங்கள் என்ன செய்வதற்கு பணம் தேவை? சார், நான் வியாபாரம் செய்ய ஆசை, அதுக்காக பணம் தேவை. மாதம் மாதம் பணம் செலுத்துவேன். சரி, நீங்கள் பணம் கட்ட தவறினால் மாடுகளை எடுத்துக் கொள்வோம். அதற்கு நீங்கள் இந்த காகிதத்தில் கையெழுத்து போட்ட பின்பு பணம் தர முடியும். சரிங்க சார். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து விட்டேன். இனி நீங்கள் பார்த்து பாத்திரமாக செயல்படுங்கள். சரிங்க, என்னுடைய உழைப்பை புரிந்து நீங்கள் செய்த இந்த உதவியை மறக்க மாட்டேன். நிக்க சொன்ன அந்த 2 மாடுகள் இதுதானா? சரி, காலையில் அலுவலகம் வந்து பணம் வாங்கிட்டு போங்க. ஐயோ, ஒரு வழியாக பணம் வாங்கியாச்சு. இந்த பணத்தை வைத்து எப்படி சம்பாதிப்பது? நண்பர், எனக்கு ரொம்ப பசிக்குது. முதலில் சாப்பிட்டு அப்புறம் இதை பார்த்து யோசிப்போம். அப்படியா? சரி, வா போவோம். அண்ணா, தினமும் காலையில் மாலையில் இரவு 3 வேளைக்கும் பால் நம்மிடம் உள்ளது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் சொல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போயிடுவன். கண்டிப்பாக செய்கிறேன். நான் கூட பஸ் நிலையத்தில் ஒரு டீ கடை போட போறேன். அதுக்கு பால்கள் உன்னிடம் தான் வாங்குவேன். ரொம்ப நன்றி அண்ணா. நல்ல சாப்பிட்டியா? நீ சொன்னது கேட்டு பணம் வாங்கினேன். இதை யாருக்கு வட்டிக்கு தார போற? பணத்தை எப்போதும் தெரியாதவர்களுக்கு தாரக்கூடாது, நன்றாக தெரிந்த நபர்களுக்கு தரவேண்டும். அப்போது தான் வட்டி மாதம் மாதம் வந்திடும். சரி, நீ சொல்வது போல் தெரியுற ஆட்களுக்கு தருவோம். இன்னும் 1 வாரம் பார்த்து நல்ல மனிதர்களுக்கு தாருவோம். இதோ பாருங்க, பணத்தை வாங்கிட்டு மாதம் மாதம் சரியாக வட்டி வந்து தந்திடணும். இல்லைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னப்பா, வண்டிலாம் வாங்கிட்ட, நல்லது. என்ன விஷயம் சொல்லப்பா? அண்ணா, இப்போது நம்ம மாவட்டம் முழுவதும் நம்ம பால் வியாபாரம் செய்ய போறேன். அதுக்கு ஒரு தொழில் சாலை ஒன்று அமைத்து துவக்க விழாவிற்கு அழைக்க வந்தேன். நீங்கள் வர வேண்டும். நல்ல விஷயம் தம்பி, கண்டிப்பாக நான் வரேன். ஏய் நண்பா, உன் பேச்சை கேட்டு பணம் சம்பாதிக்க ஆசையில் வட்டிக்கு தத்து. இப்போது வட்டி காசு கோட்டல் வியாபாரம் இல்லை. நாளைக்கு வாங்க, அடுத்த மாதம் சேர்த்து தாரேன். இப்படி செல்லுறங்க. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆனால் வங்கியில் பணம் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் மாடுகள் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீ கவலைப்படாதே, நான் கேட்டு வங்கிதரேன். வா தம்பி, எப்படி இருக்க? அண்ணா, நான் நல்லா இருக்கேன் அண்ணா. நாளைக்கு பால் தொழிற்சாலை துவங்க போறேன். நீங்க கண்டிப்பா வரணும். என்னது பால் தொழிற்சாலை? யா, எப்படியும் அது துவக்க பல லட்சம் ரூபாய் செலவாகும். நீ எப்படி அதை செய்தாய்? ஆதுவா, நான் முதலில் 2 மாடுகள் வைத்து பால் கறந்து டீ கடையில் வியாபாரம் செய்தேன். பின்னர் அங்கு வந்து வங்கி அதிகாரி எனக்கு 5 மாடுகள் வாங்கி தார தினமும் 7 மாடுகள் பால் வியாபாரம் செய்ய மாதம் வரும். அதாவது 4இல் 1 பங்கு எனக்கும் 3 பங்கு வங்கி மாதம் தவணை கட்டி கடனை அடைக்க. இப்படி செய்து இப்போது என்னிடம் 50 மாடுகள் உள்ளது. அதனை முதலீடு செய்து இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பால் வியாபாரத்துக்காக ஒரு தொழில் சாலை அமைக்க போறேன். சரி தம்பி, கண்டிப்பாக வரன். பசங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பியும் இன்னும் வாரமால் இருக்காங்க. வாப்பா பெரியவனை, எப்படி இருக்க? இப்போது நீ என்ன நிலைமையில் இருக்க? அப்பா, நான் நீங்கள் தந்தா 2 மாடுகள், 1 விவசாயம் நிலம். இதை வைத்து என்னிடம் 2 லட்சம் கையில் இருக்கும், அவ்வளவு தான். சின்னவானை, நீ எப்படி இருக்க? இப்போது நீ என்ன நிலைமையில் இருக்க? அப்பா, எனக்கு 100க்கும் மேல் மாடுகள் உள்ளது. பின்பு அதனுடன் பால் தொழிற்சாலையும் உள்ளது. நீங்கள் வந்த பின்பு விடு 1 வாங்க வேண்டும் என்று ஆசை, அவ்வளவு தான். சரி, இப்போது தெரிகிறதா? எவன் ஒருவன் உழைப்பு மட்டும் நம்பினால் அது எங்கு வரை கூட்டி செல்லும் என்று. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதுக்காக கடினமான உழைப்பு வேண்டும் என்று. பெரியவனை, நீ செய்த தவறை திருத்திக் கொள். நீயும் உழைப்பை நம்பு.